நான் உங்கள் அன்பு எல்ஐசி. எல்ஐசியில் அமிர்த் பால் அப்படின்னு சில்ட்ரன்ஸ் பிளான் ஒன்று வந்திருக்கு. இந்த பிளானோட ஹைலைட் என்னென்னா, இன்றைக்கி பிறந்த 0 வயசு குழந்தையிலேருந்து 10 வயசு குழந்தைங்க எல்லாத்துக்கும் இந்த பாலிசி எடுக்கலாம். 7 இயர்ஸ் மட்டும் ப்ரீமியம் கட்டினா போதும், லாங் டைம் கட்டுறது கிடையாது. குழந்தைக்கு 18வது வயசில் வேணும்னாலும் ஒரு அமௌண்ட் லம்பமாக ஒரு 24 லட்சமாக கிடைக்கும். குழந்தைக்கு 21வது வயசில் ஒரு 26 லட்ச ரூபா கிடைக்கும். குழந்தைக்கு 25வது வயசில் வேணும் அப்படின்னுமா இந்த பிளானில் 30 லட்ச ரூபா கேஷாக இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம 7 இயர்ஸ் தான் கட்டுவோம். வருஷத்துக்கு 1,30,000 ரூபா ப்ரீமியம் கட்டுவோம். ஸோ இந்த ரேஞ்சில் தான் ஆவரேஜ் ஏஜுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும். இப்போ இதை நான் என்னுடைய 22 வருஷத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்ல வரேன்னா, எத்தனையோ செல்வந்தரர்கள் குழந்தைங்களை எல்கேஜி நல்ல நம்ம ஏரியாவில் ஹைஃபையான இடத்துல படிக்க வைப்பாங்க. வந்துட்டு இங்கேருந்து சேலம் கொண்டு போய் படிக்க வைப்பாங்க. ஸோ 5ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் வரையிலும் நல்ல சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு மெட்ரிக்கில் நல்ல செலவு பண்ணுவாங்க. ஆனால் காலேஜ் வரும்போது அவங்க எல்லாருமே சேலம் கோயம்புத்தூரை தாண்டி அவங்களால படிக்க வைக்க முடியாது. ஏன்னா அன்றைக்கி உள்ள ஃபினான்ஷியல் பொசிஷனில் நான் 20 வருஷத்துக்கு முன்னே என்ன பிளான் பண்ணணுமோ அதே மாதிரி எல்லாம் அசட் இருக்கும், கேஷ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இப்போ 3 வயசு 5 வயசில் இருக்கும்போதே நீங்கள் பிளான் பண்ணி வச்சிங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற ஒரு டாப் 10 யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கிறதுக்கு இந்த பிளானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ப்ளஸ் ரொம்ப ஹைலைட்டான விஷயம், மெச்சூரிட்டி வேல்யூ கேரண்டியாக இருக்கும். 7 இயர்ஸ் மட்டும்தான் பே பண்ணுவீங்க. இன்றைக்கி ஒரு 7 வருஷத்துக்கு ஒரு குழந்தைக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டிங்கன்னா, அந்த குழந்தை வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற ஐஐடி, என்ஐடி இல்லை விஐடி மாதிரி டாப் 10 யூனிவர்சிட்டியில் அந்த குழந்தைங்க படிக்கும்போது வருஷம் 20 லட்சம் 25 லட்சம்னு நம்ம தலைமுறைகள் அடுத்த லெவலில் நோக்கி போகும். ஸோ இதுக்காக தான் இந்த பிளானில் உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறேன். இந்த பிளான் வந்துட்டு குயிக்காக வித்ட்ரா ஆகிறதுக்கான சர்க்குலர் ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மற்ற பாலிசி மாதிரி 15 வருஷம் 20 வருஷம் கட்டுற ஸ்கீம் கிடையாது இது. ஸோ அதனால் இந்த வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.